வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்னை இந்த டாப்பிக்கை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம் பஞ்சாபி பீப்புள் அண்ட் ஃபியூ அதர் பீப்புள் நிறைய பேர் முடிஞ்சால் இந்த டாப்பிக்கை இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷில் பேசாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க அடிக்கிற இந்த கூத்தெல்லாம் மற்ற இனம் பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு தான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் டேக் ஆல் த இண்டியன்ஸ், ஓகே, எவ்ரி ஒன். அண்ட் தயவு செஞ்சு இதில் எந்த அளவுக்கு ஹேஷ்டேக் போட முடியுமோ, மேலே நான் போட்டிருப்பேன் என்ன ஹேஷ்டேக்னு, அந்த ஹேஷ்டேக்கை எவ்வளோ போட முடியுமோ அந்த ஹேஷ்டேக்கை போடுங்க. த ஹேஷ்டேக் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். சரிங்களா? ஹேஷ்டேக் தோலா எம்ஐசி, ஹேஷ்டேக் பாய்காட் எம்ஐசின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஓகே, எல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எஸ், எல்லாருமே எப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, தயலன் ஸ்ரீபாலனுக்கு வீடியோ செஞ்சு 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 எல்லாருமே ஃபேமஸ் ஆகுறாங்க. 10-15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ யாராச்சும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 10-15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ செய்கிறாங்க. 10-15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ செய்கிறாங்க. கடவுளே கடவுளே, ஏன் இந்தியர்களுக்கு செய்ய மாட்டேறீங்கன்னு கேட்டால் உட்காந்து வீடியோ மேலே வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டு ப்ரூஃப் themselves they are trying so hard. அவங்கள அந்த ஹேஷ்டேக் தயவு செஞ்சு போடுங்க. The hashtag plays a very big role for us to take any actions against them. This is, let's show them the people power. சரிங்களா? people power. அவங்களுக்கு என்ன, I'm going to talk about the police report that they have done. என் மேலே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பெருமை வேற, என் மேலே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோவில் என்னமோ பேசுகிறாரு. எனக்கு ஜாமீனே கிடைக்காது. எனக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் 25 கொலை பண்ணிட்டேன். 25 கொலை பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவன். அதனால எனக்கு ஜாமீன் கிடைக்காது. அதனால அந்த அளவுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்க பண்ண ரிப்போர்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் திஸ் இவ்வளோ பெரிய கட்சியும் எனக்கும். ஓகே, ஐ எம் சோ ஷாக். தே ஆர் சோ ஸ்கேர்ட் ஆஃப் மை வீடியோஸ். ஆனா என் வீடியோஸை பத்தி மட்டும்தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? என்னை பத்தி தான் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ மேல வீடியோ போட்டுக்கிட்டு they are really trying to put me down. என்னென்னமெல்லாம் சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. ஆனா இவங்க என்னத்தமா பண்ணியிருக்காங்க? Will you all trust what an Indian party called themselves as தாய் கட்சி? they call themselves as தாய் கட்சி. அதாவது தாய் கட்சின்னு அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. தாய் கட்சின்னு சொல்லி எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்கன்னு இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன். சரிங்களா? பட்ஜெட் 2020 அவங்க போலீஸ் ரிப்போர்ட் ஃபுல்லா வைரலா இருக்கு. வாட்ஸ்அப்ல எல்லா வாட்ஸ்அப்லயும் வைரலா இருக்கு அவங்க போலீஸ் ரிப்போர்ட். என் மேல செஞ்ச போலீஸ் ரிப்போர்ட். இப்போ என் கையில இருக்கிறது யாரோ ஒருத்தர் பினாங்ல செஞ்ச ஒரு போலீஸ் ரிப்போர்ட். சரிங்களா? பினாங்ல செஞ்சிருக்கு. அது வாட்ஸ்அப் மூலியமா வந்திருக்கு. என் மேல செஞ்சிருக்காங்க. அவங்களே செஞ்சு அவங்களே போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என் மேல செஞ்சிட்டாங்களாம். நான் இவங்களுக்கு பயப்படுறதுலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும் வாட் இஸ் த ப்ராப்ளம் கோயிங் ஆன். ஓகே, இவங்களோட பெரிய பிரச்சனை which I wanted to stop is insulting women in public. சரிங்களா? they are very very good in insulting women in public. அதுல இவங்க they are really very good in insulting people in public. One. செகண்ட் இஸ் கெட்ட பேச்சு பேசுற மன்னனுங்க. எஸ்பெஷலி பப்ளிக். நீ தனிப்பட்ட முறையில ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் உன்னை போன் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசுறன்னா நீ பதிலுக்கு திருப்பி பேசுறனா இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் பிட்வீன் போத் ஆஃப் தெம். பப்ளிக்ல
அசிங்கப்படுத்துறதுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுறது வந்து we have to put a stop to these people. சரிங்களா? இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வெச்சி ஆகணும். மக்கள் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு இவங்களுக்கு தெரியணும். And the biggest mistake that they are doing, which I see, is I am just a voice of the people. சரிங்களா? உங்க மனசுல இருக்கிறத நான் பேசுறேன், அவ்வளவுதான். Putting me, doing video for me is also like insulting y'all. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. The more and more and more videos they are doing, they are actually being hated more and more and more by the people. They are not understanding. I'm really watching their videos and everything very closely. The people are getting more angry on this particular party because what they don't understand is I am a voice. I'm just a voice of the people. That's all. They want to label me as na தலைவரா ஆவ பார்க்கறேன், nothing. Okay, that has got nothing to do. They don't understand. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ உங்க மனசுல இருக்கிறத தான் நான் வெளிய ஆக்குறேன்னு they don't understand. Insulting me is as same as insulting all the Indians. அத வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. The more and more mistake they are doing, they are going to lose more and more hope of the Indians in Malaysia. That is how அப்படிதான் என்னால பார்க்க முடியுது. Okay, coming back to the police report that they have done. என்ன பண்ணிருக்காங்கன்னா என் பேரை போட்டு okay, satu video oleh seorang yang bernama Dayalan Sribalan, and they have also put my IC number. Okay, publishing my IC number is against the law. So I'm getting all those people who has posted all this report with my IC number is against the law. First of all, I would like to ask PDRM, அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது how did they get my IC number and how PDRM allows them to put my IC number in their police report. One thing, Dayalan Sribalan போடலாம், they can put my Facebook page and everything, but they have put my full IC number here. My IC number is PNC, private and confidential. சரியா? And அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா they are blaming me for using a word saying that beliau telah memfitnah dan menuduh secara salah bahawa bajet tahunan 2021 yang baru diluluskan di Dewan Rakyat adalah racist. Okay, adalah racist. அதாவது இந்த பட்ஜெட் வந்து ஒரு ரேசிஸான பட்ஜெட்னு நான் சொல்லிட்டேனா? நேரா மோதுங்க, பிரச்சனை அது இல்லையே. நீங்க ஏன் பழைய வீடியோல போயிட்டு சம்பந்தம் இல்லாம பிரச்சனை வந்து நீங்க வந்து என்ன கேள்வி கேட்க முடியாம உங்களோட கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து தேவையில்லாம என் வைஃபை பத்தி இழுத்ததுக்கு தான் உங்களை நான் கேள்வி கேட்டேன். அதை பத்தி உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு வக்கு இல்ல. You all have got no guts to go and report on the real problem that we have. அதை போய் ரிப்போர்ட் பண்ணாம இவங்க என்னத்தை போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் பட்ஜெட்டை வந்து ரேசிஸ் பட்ஜெட்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா அது ஒரு ரேசிஸ் பட்ஜெட். நான் திருப்பியும் சொல்றேன் இதுல. You know why? How can 50 million which was allocated for Tamil schools went to 29 million? 50 மில்லியன் கிடைச்சிக்கிட்டு இருந்த இந்திய ஸ்கூலுங்களுக்கு, தமிழ் ஸ்கூலுங்களுக்கு 29 மில்லியன் தான் கிடைச்சிருக்கு. இது என்ன பட்ஜெட்னு சொல்றது? நான் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு மலேசியால இருக்கிற எல்லா இந்தியர்களும் மேமாங் they are not agreeing with the budget. எந்த இந்தியர்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க? Let me ask you all. This is an Indian party went and made a police report against an Indian because of saying this budget is a racist budget. அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரேசிஸ்ட்னு சொன்னதுனால இதனால வந்து நாட்டுல வந்து கலவரம் வரப்போகுது. நீங்க பாருங்க, இனி இதனால வந்து ஒரு பெரிய கலவரம் வரப்போகுது, நான் வந்து கலவரத்தை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கேனா? இது ரேசிஸ்ட் பட்ஜெட்னு சொல்லாம என்ன பட்ஜெட்னு சொல்றது எனக்கு தெரியல. Allocating only 29 million, we have lost 21 million compared to last year. Hey jokers, what is wrong with y'all? நீங்க எனக்கு என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி நீங்களே சொந்தமா குழிய நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு ரேசிஸ்ட் பட்ஜெட்னு உண்மையிலே நான் சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற இந்த தாய் கட்சின்னு சொல்றீங்களே, you are supposed to push away this budget. Allocation 100 million இந்தியர்களுக்கு கொடுத்தது இந்த கோவிட் நேரத்துல.
அண்ட் பிளஸ் தமிழ் ஸ்கூலுக்கு 29,000 மில்லியன் கொடுத்தது வந்து கடவுளே வாட் இஸ் ராங் வித் யூ ஆல். அதை எடுத்து போயிட்டு இதுல வந்து என் வீடியோல வந்து டைம் வேற போட்டிருக்காங்க 3 minutes and 18 seconds. Video tersebut beliau juga telah menuduh para pemimpin kerajaan yang melihat kaum India secara berat sebelah berbanding dengan kaum-kaum lainnya. என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒழுங்கான உரிமை கொடுக்கலன்னு நான் சொல்லிட்டேனா, இந்த அரசாங்கம் வந்து பிராட் சபலாவா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏய் வாட் இஸ் ராங் வித் யூ ஆல். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் தெரியும் அந்த பட்ஜெட் வந்து பிராட் சபலா தான். நீங்க என்ன வாட் த லெவல். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6 லாயர் உட்காந்து மீட்டிங் போட்டு உங்க தலைவர் எல்லாமே மீட்டிங் போட்டு என் மேல வந்து இந்த ஒரு ரிப்போர்ட், இதே ரிப்போர்ட்டை தான் ஹால் மலேசியா செஞ்சிருக்காங்க. இதுல பின் குறிப்பு நான் சொல்றேன் அந்த ரிப்போர்ட்ல. Tindakan dengan cepat. Saya berharap pihak Tuan akan menyiasat dan mengambil tindakan dengan cepat dan adil di bawah section. இப்ப இவங்களே லாயர் ஆயிட்டாங்க, இவங்களே ஆயோ ஆயிட்டாங்க. இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறாங்க. என்னன்னா என்ன வந்து bawah section 500 kanon keseksaan fitnah jenayah 504 kanon keseksaan menghina untuk mengakibatkan ketidaktentraman dan mengikut akta hasutan 1948 3-1A bagi mendatangkan kebencian dan penghinaan bagi membangkitkan perasaan tidak setia terhadap mana-mana raja dan kerajaan. Yenalah இது raja dan kerajaan dan 3-1E bagi mengembangkan perasaan niat jahat dan permusuhan antara kaum dan golongan penduduk yang berlainan di Malaysia. What is wrong with this MIC people? என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு சரி என்ன போலீஸ் புடிச்சிட்டு போட்டோம், என்ன சார்ஜ் பண்ணிட்டோம், சரியா? எல்லா எம்ஐசி சப்போர்ட்டர்ஸும் எம்ஐசி மெம்பருங்களும் எல்லாம் லாயர் ஆயிட்டாங்க. என்ன செக்ஷன்ல போடணும்னு சொல்லிட்டு அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. என்னத்துக்கு? நான் வந்து இந்த நடந்து முடிஞ்ச அது இன்னும் நடந்து கூட முடிக்கல, சரிங்களா? இந்த ப்ரொபோஸ் பண்ண பட்ஜெட்டை வந்து பிராட் செபலான்னு சொன்னதுக்கா, அதாவது இந்தியர்களுக்கு ஒழுங்கான கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு சொல்லி நான் இந்தியர்களுக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து சரியில்லையா, அந்த மாதிரி குரல் கொடுத்தா நாட்டுக்கு கலவரம் வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் திங். இன்னொன்னு வந்து இந்தியா ஸ்கூலுக்கு, அதாவது அந்த அலோகேஷன் அந்த 29,000 வெள்ளி வந்து நீங்க ஏன் கொடுத்தீங்க? இது வந்து ஒரு ரேசிஸ் பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்கூலுக்கு எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டு இந்தியர்கள் ஸ்கூலு தமிழர்களோட ஸ்கூலுக்கு வந்து ஏன் இவ்வளவு குறைவா கொடுத்தீங்கன்னு நான் குரல் கொடுத்ததுக்கு என் மேல போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மேல ஆத்திரப்படுறதா இல்லாட்டி இவங்களை என்ன பண்றது எனக்கு தெரியல. எம்ஐசி ஹிலாங் அக்கால். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் ஃபியூ கமெண்ட்ஸ். நல்ல கமெண்டா போடுங்க, படிப்போம். தோலா எம்ஐசி எல்லாம் தோலா எம்ஐசியே போடுங்க, பரவாயில்ல. பட் கம்மிங் பேக், லெட்ஸ் கம் சீரியஸ். நான் சிரிச்சது போதும், ஓகே? இப்ப இந்த கட்சி வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் அனுப்பி இதே ரிப்போர்ட்டை எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? தட் மீன்ஸ் the entire team of MIC has go and launch a report against me. என்னத்துக்கு? இந்தியர்களுக்கு சரியான பட்ஜெட் கிடைக்கலன்னு நான் குரல் கொடுத்ததுக்கு வந்து என் மேல ரிப்போர்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கேன், சரியா? அதுக்கு இவங்க வந்து they have gone and launched a police report. மக்கள் எல்லாருமே நான் ஒன்று சொல்றேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எல்லா இந்தியர்களுக்கும், have I done anything wrong? என்கிட்ட சொல்லுங்க. இவங்க 10 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க,
லூசுங்க மாதிரி. Have I done anything wrong? நான் என்னாச்சும் தப்பு பண்ணியிருக்கேனா? This is a racist budget. அதான் உண்மை. It is an unfair budget which they have seen the skin and given us the budget. இது உண்மையிலே நான் சொல்றேன். It's a racist budget. நான் திருப்பியும் சொல்றேன். I'm not afraid of that. இதனால என்னை பிடிச்சி உள்ளுக்கு போனா நல்லது தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தான் ஹரப்பான் இருந்தப்ப மெட்ரிகுலேஷனுக்கும் நான் மெட்ரிகுலேஷன் சீட்டு 700 சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு குரல் கேட்க போய் நான் ஜெயிலுக்கு போயிட்டு, ஜெயிலுன்னு சொன்னா அது ஒரு லாக்அப்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். அதாவது எனக்கு தெரியும் நான் எதுக்கு போனேன்னு. இந்தியர்களோட படிப்பு ஒழுங்கா கிடைக்கலன்னு சொல்லி நான் போயிட்டு வந்தேன். இவன் இதை வச்சு அரசியல்வாதியா ஆகணும்னா 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் அரசியல்வாதியா ஆகல, அங்கே தான் இருக்கேன். இன்னும் மக்கள் இப்ப என்ன திருப்பியும் இதுல போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? தமிழ் ஸ்கூலுக்கு ஒழுங்கான பட்ஜெட் கிடைக்கலன்னு சொல்லி நான் குரல் கொடுத்ததுக்கு திருப்பி அப்ப என்ன ஜெயிலுக்கு தன்னது ஒரு மந்திரியோட SUSK ஒரு மலாய்க்காரர் தான் என் மேல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி என்ன ஜெயிலுக்கு தள்ளுனாங்க. சரியா? பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. ஃபேஸ் பண்ணி அந்த கேஸ தேய்ச்சி வெளியே வந்தேன். சரியா? தேங்க்ஸ் டு மை லாயர்ஸ். இப்ப என் மேல போலீஸ் ரிப்போர்ட் போட்டது யாருன்னா இந்தியர்களுடைய பிரதிநிதி, தாய் கட்சி. இந்த கட்சி இல்லாம முடிஞ்சு மலேசியால இருக்கிற எல்லாருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத நான் கேள்வி கேட்டதுக்கு இத போய் ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கம் ஆன் லவ், வாட் இஸ் ராங் வித் யூ ஆல்? சரி, உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஓகே. அப்பனா தமிழ் ஸ்கூலுக்கு 20 மில்லியன் 29 மில்லியன் கிடைக்கிறது ஓகேனா, அப்புறம் என்னத்துக்கு கமலநாதன் போயிட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரிய பார்த்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? உட்காந்து பிச்சை எடுத்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கூட கூடுன்னு. உங்களுக்கு தான் இது ஓகே ஆச்சா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்க? டிராமாவா? டிராமா செய்றீங்களா என்னது? என் மேல எப்படியாச்சும் ஒரு கேஸ போட்டு என் வாயை மூடிடணும். என்ன ஒரு வாட்டி ஜெயிலுக்கு எப்படியாச்சும் அனுப்பிடணும். ஜெயிலுக்கு நான் போறப்ப உங்க ஆளுங்களை வச்சு என்ன என்னாச்சும் உள்ளுக்கு மிரட்டுறதுக்கு பிளான் பண்றீங்க. இங்க பாருங்க, உங்களோட பக்கா டீடைல்ஸ், உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். லைவ் வீடியோ செய்ய போறாங்க. அவங்க சைபர் ட்ரூப்பர்ஸ் டீம் ஒன்னு இருக்கு. சைபர் ட்ரூப்பர்ஸ் டீம் கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் லைவ் செய்ய போறேன், எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இதுல வேற நான் சைபர் ட்ரூப்பர்ஸ் டீம் வச்சிருக்கேனா? என் ஸ்டாஃபுக்கு அடுத்த மாசம் சம்பளம் எப்படா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சைபர் ட்ரூப்பர்ஸ் டீம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னு சொல்றேன், பரவாயில்ல, சரியா? ஐ மே பி அரெஸ்டட் ஃபார் திஸ். ஏன்னா அந்த கேஸ் எந்த அளவுக்கு நிக்கும்னு எனக்கு தெரியாது. ஐம் நாட் ஷுவர் ஹவு ஃபார் த கேஸ் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட். பட் இஃப் தே அரெஸ்ட் மீ ஃபார் திஸ், never mind, let me go to lock up, let me go to court. நான் போறேன், பிரச்சனை கிடையாது. நான் போறேன். my brother lawyers கடைசி வரைக்கும் நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க லாயர்ஸ். so it's okay. பட் நீங்க இந்த மாதிரி இந்தியர்களை குரல் கொடுக்கிற நீங்களும் கேட்க மாட்டீங்க. சரியா? நீங்க பட்ஜெட்டை லூலோஸ் பண்ணி விடுறதுக்கு அமுக்கன பூனை மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்களும் இதை கேட்க மாட்டீங்க. கேட்க வரவங்களையும் நீங்க கேட்க விடலனா what rubbish are you all doing? And this is not a lie. I can even give you the police report number. This is the report that they have done all over Malaysia. நான் பட்ஜெட்டை பிராட் சபலான்னு சொல்லிட்டேனா? இந்த பட்ஜெட்டை நான் பிராட் சபலான்னு சொல்லிட்டு என் மேல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ஒரு ரேசிஸ்ட் பட்ஜெட்னு சொன்னதுனால என் மேல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை இந்தியர்களுக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் திஸ் பட்ஜெட் இஸ் a racist budget. இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிற இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? I'm again coming to the people. இந்த மாதிரி ஆளுங்களை what can we do? I'll be arrested very soon because
they are going to pressure the PDRM to do. எனக்கு நல்லா தெரியும். They are pressuring the PDRM to get me arrested as soon as possible. Okay, because they want to shut my mouth for a few days. என் வாயை மூடுறதுக்கு வந்து their hidden agenda என்னன்னா என் வாயை மூடணும். என் வாயை மூடுறதுக்கு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயத்தை காட்டணும். எந்த அளவுக்கு வந்து என் மேல என்ன செக்ஷன் போட முடியுமோ எல்லாத்தையும் போட போறாங்க. பட் இது வந்து இந்த கட்சி வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு எம்ஐசி சப்போர்ட்டர், ஒரு எம்ஐசி காரங்க வந்து இந்த பழனி என்கிற அவங்களோட மெம்பர் கேட்ட விஷயத்தை இப்ப வரைக்கும் இவனுங்க ஒரு வீடியோ வச்சும் செஞ்சானுங்களா? Have they ever questioned their own members, supporters, that why you have talked about like this? ஒருத்தனாச்சும் கேட்டானுங்களா? இப்ப வரைக்கும் பேசல. வீடியோ 60-70 வீடியோ செஞ்சிட்டானுங்க ஃபுல்லா. டயலன் ஸ்ரீபாலன் இப்ப வந்து எல்லாத்துக்கும் ட்ரெண்டிங் என்னன்னா டயலன் ஸ்ரீபாலனுக்கு வீடியோ செய்யறதுக்கு தான் இவங்களுக்கு ட்ரெண்டிங். And I think they are really spending a lot of money for their cyber troopers. ஒருத்தர் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் காலையிலேயே, அவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாராம். சிங்கப்பூர்ல வேலை செய்யற மாதிரி அவர் வந்து ஒரு ஆடியோ கொடுக்கறாரு. இவனாலேயே நாங்க சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நான் தானே பார்டரை போய் சாத்தினேன். இவர்னாலேயே மந்திரி பசா வந்து 7 நாள்ல இருந்ததை 14 நாள் ஆக்கிட்டான். அந்த ஒரு ஃப்ரேஸ் போதும்டா, அவன் சிங்கப்பூர்ல வேலை செய்யறவனே இல்லைன்னு தெரியறதுக்கு. இங்க உள்ளது வந்து முந்தில இருந்து 14 டேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 7 நாள வந்து 14 நாள மாத்தினது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட். அந்த ஆடியோ நல்லா கேட்டீங்கன்னா அந்த ஆடியோல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தயலன் ஸ்ரீபாலனால தான் 7 நாள் இருந்தது வந்து 14 நாளுக்கு போச்சா. கோவிட் ஏறினதுனால இல்ல, டயலன் ஸ்ரீபாலனால தானா. விளக்கணைங்க. வீடியோ செய்யறானுங்களா? வீடியோ கமான் லாக். I'm laughing, but it is a very stressful day for me. இவங்க வந்து it is going to be very hard for my family to watch me to go இந்த மாதிரி லாக்அப், இந்த மாதிரி விலங்கு போட்டு என்ன லாக்அப் இழுத்துட்டு போறது. உள்ளுக்கு வந்து தேவையில்லாம எத்தனை நாள் ரீமாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே, பட் என்னோட கேள்வி என்னன்னா, what wrong did I do? இதை நான் எம்ஐசி கிட்டே நான் கேட்கிறேன். what wrong did I do? Isn't this a racist budget? Isn't this a budget not fair to the Indians? Do you all think this budget is fair? This is unfair at all. Parwala, it is not an issue. It is not an issue. They want to make me more famous. That is what I can see. இவங்களுக்கு வந்து எதிரி வந்து உருவாகவே தேவையில்ல, இவங்களே உருவாக்கி விடுறாங்க. நான் ஏதோ 2-3 காமெண்ட் பண்ணிட்டு I will go to my next work. I will just go based on அந்த நேரத்தில் இருக்கிற ப்ராப்ளமை பத்தி தான் நான் பேசிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு என் பாட்டுக்கு நான் போய்கிட்டு இருப்பேன். I don't repeatedly going into the same problem. Let me tell all the Indians in Malaysia one thing. MIC used to be a good political party in the early stages. When MIC was formed, it wasn't a political party. It was a group of people. It's like an NGO, okay, where they used to fight for the Indians who used to work in the plantation. His name was John T.B.O. I've read the articles in 1946, if I'm not mistaken. They formed this Malaysian Indian Congress to fight for the right of the Indians who then didn't have the rights, especially in the plantation. This is what it was formed. It wasn't a political party. There was no political party before Merdeka. The British has never allowed any political party to be registered before Merdeka. Okay? And Tun Sambandan was the 4th or 5th president of MIC, if I'm not mistaken. Okay? After John TB, he was a lawyer then. Okay? After that, there was a Singh brother, I think, a Punjabi brother, who was the president of MIC. Then after that, it was Veral Irinde. Then it came to Tun Sambandan. Then it was really a voice for the Indians. Appa vandu unmele MIC really did a lot of things.
You know, now they are claiming, hey, MIC illatina இந்தியர்கள் maybe true, but you all screwed it up. நீங்க குட்டிச்சோரா ஆக்கிட்டீங்க எல்லாத்தையும். I think from the time of Sami Velu's time, it all நாசமா போச்சு. You all didn't really fight with Mahadev for the rights of the Indians. We have lost so many things because of you all. எல்லாமே வந்து பர்சனல், என்ன சொல்றீங்களே பர்சனல் அஜெண்டான்னு, உங்களுக்கு அந்த பர்சனல் அஜெண்டா இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க. You are going to lose a lot of support by attacking me. நான் ஒன்னு சொல்றேன், இந்த MIC கட்சி கிட்ட என்ன நீங்க தாக்க இருக்கிற சப்போர்ட்டும் நீங்க இழந்துட்டு போறீங்க. என்னோட சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களை மாதிரி வாட்ஸ்அப் ஹீரோஸ் கிடையாது. வாட்ஸ்அப் ஹீரோஸ் கிடையாது. They know when to voice out and they know when not to voice out. So எல்லாருமே வந்து we have to do something until this, you know. நான் அன்னைக்கு ஒரு வீடியோ செஞ்சு நான் சொன்னேன், MIC நால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் I have not finished going through all the complaints against WhatsApp with evidence, with photos, the month of arrogancy, how they have bullied the Indians. இங்க இருக்கு, there are so much of people who are still in MIC who have bullied. They have bullied, I have proof, who have bullied another Indian on social media. கட்ட வார்த்தை பாய்க்கிறது, பேரை சொல்லி கட்ட வார்த்தை பாய்க்கிறது. நான் மட்டும் இல்ல, நான் வந்து எத்தனையோ ஆயிரம் உள்ள ஆள் நானு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேரை வந்து they have really done so much of things to them with proof. பொம்பளை பிள்ளைங்க போட்டோ போட்டு என்னமோ போட்டிருக்காங்க. There's so many evidence that we have, and we are compiling all this evidence not to go to police station. We are going to compile everything that we have and we are going to go to ROS. ROS க்கு வந்து நம்ம போய் we are going to go to ROS and we are going to complain the much of stress that they are giving to the Indians, the month of sort of threatening. கட்டவத்தல பேசுறதே threatening தானே. யார் யார் வந்து கட்டவத்தை பேசியிருக்காங்கன்னு சும்மா கேட்டா அவ்வளோ ஆடியோ வந்திருக்கு. சரளமா எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில கட்டவார்த்தை போட்டு அனுப்புறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, இட்ஸ் ஸ்டில் பிரைவேட். ஒரு சோஷியல் மீடியால பப்ளிக் குரூப்ல வந்து கட்டவார்த்தை சரளமா பேசுறாங்க. we have to first put a stop of MIC bullying people. இந்த மாதிரி பூலி பண்றத நிப்பாட்டணும். we have to put a stop. இத பூலி பண்றத நிப்பாட்டு, நல்லது செய், then we will think. First we have to put a stop to them. இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வெச்சியே ஆகணும். இல்லாட்டினா I'm telling you this is going to go into a, you know, நம்மளோட பிள்ளைங்க, you know, they are going to suffer. They are going to suffer. இதுல வந்து நான் என் NGO திறந்திருக்கேன், நான் என் மெம்பர்ஸ் கிட்ட காசு வாங்குறேன். நான் மெம்பர்ஸ்ட காசு வாங்குறேன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவா? MICக்கு போடுறதுக்கு 3 வழி நீங்க வாங்க மாட்டீங்களா? MICயோட இதுக்கு 3 வழின்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த 3 வழி வாங்குறீங்க? நார்மலா வாங்க மாட்டீங்க, நீங்களே போட்டுருவீங்க. பட் there is a charges, if I'm not mistaken. 3 வழி என்னத்துக்கு 3 வழி? வாங்கி ஆகணும். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் சரி, எந்த NGOவா இருந்தாலும் சரி, அவங்க மெம்பர்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கி ஆகணும். அது எவ்வளோன்னு முடிவு பண்றது வந்து உங்களை மாதிரி நிறைய பணம் இருக்கிற கட்சி வந்து 3 வழி கொடுப்பீங்க. பணம் இல்லாதவங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 50-100 வழின்னு தான் போட முடியும். So there's a lot of evidence coming. எல்லாருக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன். Today I'm again telling, the worth of MIC is 1 billion. இது வந்து just for general knowledge. It's 1 billion. I have one question. All government allocations, you can't give a political party money directly. You can't give a political party
money for them to survive. You cannot give. There's no allocation for any political party in Malaysia. My question is, how did this political party grow from where they got the allocation? Who has given them the allocation? How they have earned? How they have bought their assets? And their assets is worth today close to more than 1 billion. And another thing is, they claim that the people cannot question about their assets, about their wealth of MIC வந்து question பண்ண முடியாதான், member மட்டும் தான் question பண்ண முடியுமா? Wrong. Every Indians in Malaysia have the right to question, and they have the responsible to answer, because all allocations which they have taken under their NGOs or whatever is all belongs to every Indian in Malaysia. Before I finish this video, I just want to put something into everyone's mind. எல்லாருக்கும் ஆனந்த கிருஷ்ணன் நல்லா தெரியும். Tan Sri Ananda Krishnan, one of the richest men in Malaysia. He owns so many big corporate companies, like Maxis, Astro, KLCC, so many. He's a billionaire. How much of tax do you all think Ananda Krishnan pays a year for this country? A single Indian. Do you all know how much does a single Indian pays tax for this country? Can anyone guess? Can anyone guess a single Indian? How much is this single Indian called Tan Sri Ananda Krishnan pays tax for this country? It could be close to 300 to 500 million per year. It could be close to 300 to 500 million per year. A single Indian is contributing more than 100 million to this country. What about Tony Fernandes? Tony Fernandes is also a millionaire. What about the other rich Indians? If this one Indian is contributing so much of money to this country, imagine the total Indians in this country. How many, I think it's close to billion. How many billions are we contributing to this country? When we are contributing so much to this country, we are happy to see the country is growing. All the Indians in this country, we are very happy to see that this country is growing with our tax money. We are very happy. Number one. The second thing is, we are also happy that with the tax money of the Indians, the other races are also being helped. We are also happy. But we still have the rights to ask for a better amount to be given to the Indians in the budget. When a single man in Malaysia, a single Indian in Malaysia can contribute more than 100 million as tax to this country, why is the Indian allocation only 100 million? யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Indians are paying billions. அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுத்தாலே போதும். Why can't they just give us allocation of maybe 500 million? We are paying billions in tax, which we are happy to give this country. Let's put it that way. We are happy that we are also a big part in this country. நம்மளும் ஒரு பெரிய பங்கா இருக்கிறோம் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காண்டி. The Indians are also contributing so much to this country. Billions of tax has been paid by every single one. உங்க பால் மாவுல டெக்ஸ் இருக்கு, நீங்க flight ticket ஏறினா டெக்ஸ் இருக்கு, நீங்க கடையில போய் சாப்பிட்டா டெக்ஸ் இருக்கு. We are contributing billions to this country and you only give 100 million allocation to the Indians. இத நான் கேள்வி கேட்டா இந்த இந்திய கட்சி ஏன் மேல போய் கேஸ் போடும். Have they ever even thought this? இந்த மாதிரி அவங்களால யோசிக்க முடியுமா?
Everyone think about this. Please, இத நல்லா யோசிங்க. A single man paying millions of tax and we cannot even get. Why can't we go out of we have the rights to even ask up to 500 million இந்தியர்களுக்கு வந்து allocation வந்து நம்மளுக்கு அந்த குரல் இருக்கு. Has anyone calculated what is the tax money being paid by the Indians? What is the contribution by the Indians? Let me ask this to such a big political party who has been running this country for 60 over years. They claim they are being the responsible of all the Indians. Have they ever even sit and thought about this? Have they ever even sit and thought about this? They could have given a simple presentation to the government. They can say, hey, look at this. We are contributing billions of tax to the country. Don't do this to the Indians. Because you give us back more, we are going to contribute more. Who is going to profit? The country is going to profit. It is one way to build up the economy of the country. Why can't you all use that kind of common sense to get bigger budget for the Indians? ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இல்லையா? இந்தியர்களுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து அந்த மாதிரி எடுக்கணும்னு. You give us more allocation. We will build more businessmen. We will contribute more tax to the country. Who is going to get benefit? The country and the people in the country is going to benefit. I think all MIC leaders listen to this video of mine lah. Listen to this video of mine. Y'all don't even have a simple calculation of the taxes that has been paid. A simple rough calculation also y'all don't have. First of all, y'all don't even have the exact population of the Indians in this country. No one even have the exact population of the Indians in this country. Adu kuda illa. But y'all claim yourself, y'all are the representative for the Indian, talking rubbish on your videos. MIC is not a failure party. It's the people who are running it are actually making it failure. Tun Sambandhan came in as a rich man and he went out not as rich as what the other leaders left MIC. This is the history of Tun Sambandhan. I went and read. He came in as a rich man. When he left MIC, he wasn't that rich when he came in and when he left. Don't vote MIC. No one has ever voted them. They are winning on the melee votes. That is why they are always, going and doing most for the melees. But anyway, guys, I think this is more than enough for them to think what they are doing. Let me give a piece of advice to MIC. எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். கேட்கறதா கேளுங்க. மேற்கொண்டு இதே செஞ்சுக்கிட்டு இன்னும் எங்க போக போறீங்கன்னு இட்ஸ் அப் டு யூ. I am not a threat to y'all. நான் ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ ஆளு வீடியோ செய்றீங்க அந்த அளவுக்கு நான் இம்பாக்ட் கொடுத்துட்டேனா? நீங்க தான் சொல்றீங்க நான் வந்து பர்சனல் அஜெண்டான்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் எல்லாம் ஆடி போய் கிடக்குறீங்க? ஏன் எல்லாம் ஆடி போய் கிடக்குறீங்க? ஆளு வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. If I am not a threat to your political party, why are you all talking about me? என்ன பத்தி ஏன் பேசுறீங்க? If I am not a threat, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது தானே? நீங்க தான் சொல்றீங்களே நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன்னு. நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு ஏன் வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? I am a big threat for y'all today and these few days. Everyone knows. மலேசியால இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் தெரியுது. I am a threat for y'all and y'all also know that. அதனால தான் கொஞ்சம் ஆடி போய் கடந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம வீடியோ மேல செஞ்சு அதுல என்னதான் இருக்குன்னு தெரியல வீடியோல. And y'all are not only scolding me. 2-3 ஆடியோ இருக்கு.
இவன் பின்னாடியும் போறாங்களா இந்த மக்கள், இவங்களோட அறிவு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் ஏசுறீங்க, இந்திய மக்களையும் ஏசுறீங்க. வாட் யூ ஆல் திங்க்லா? இவன் இவன் பேச்சையும் நம்பிக்கிட்டு இவனுக்கு பின்னாடியும் ஆளுங்க இருக்கு. யூ ஆல் ஸ்டில் வாண்ட் டு ஸ்கோல் த பீப்புள். தே ஆர் யோர் voters brothers. You all are scolding your voters just because they are supporting me. You think இல்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? மலேசியால இருக்கிற இந்தியர்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் அந்த பழைய மைண்ட் செட்ல இருக்கிறதுனால you all still think the Malaysian Indians are stupid. That is why you all are giving this kind of labels to them. இவங்க வேற, இவன் தான் வீடியோ செய்றானா அவ்வளோ பேர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ பிரதர், they know who they are trusting, they know who they are standing for, they know who is telling the truth, they know my genuinity. என்னோட ஜெனுவினிட்டி என்னை பத்தி நீ தப்பா என்னாச்சும் கொண்டு வா, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், ஆமா நான் அந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். யங் டைம்ல பண்ற தப்புலாம் இப்ப கொண்டு நீங்க போட்டீங்கன்னா டசன்ட் மேக் சென்ஸ். எல்லாருமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பா நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். என்ன தப்பு பண்ண போறீங்க? டோன்ட் ஃபைண்ட் மை ஃபால்ட். Find ways to lift up the Indian community. Find ways to bring back the support if you all want, which you all can't get. That's what I know. Talking rubbish in all videos. ராத்திரி 11:30 மணிக்கு உட்காந்து வீடியோ செஞ்சு பாருங்க, நான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா மற்றவங்கள என்ன ஏசுறீங்க? பரவாயில்ல, மக்களையும் சேர்த்து ஏசுறீங்க. வாட் யூ ஆல் திங்க்? Stop this arrogancy la. Stop bullying people. Stop this arrogancy. Don't think y'all can do what y'all did previously. நினைக்காதீங்க. மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க. We are watching everything. I am one of them. I am not your threat. Remember that. I am not your threat. This is to all MIC members and supporters and also to the leaders. I am not your threat. I am just a voice of the people. என்ன மாதிரி நிறைய பேருக்கு குரல் கொடுக்கணும்னு ஆசை. வாட்ஸ்அப்பை நான் திறந்து காட்டினா தெரியும் எத்தனை ஆயிரம் பேருக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஆனா பயம். என்ன பயம்னா எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பேசாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற இதை எல்லாமே ஆத்திரமாயிக்கிட்டு இருக்காங்க. They are becoming more angry by whatever actions that you all are doing. எல்லாத்துக்கும் எல்லாம் ஆத்திரமாயிக்கிட்டு இருக்காங்க. Keep that in mind and try to work. But until that, Tola MIC, boycott MIC. Hashtag. இந்த வீடியோவை ஷேர் பண்றவங்க தயவு செஞ்சு ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணுங்க. If you all want to share this video, it's a very very good video. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. A video where MIC leaders and everyone have to sit and see 10 times. Then only they can understand, I think. Then only they can understand what am I trying to do. Why am I fighting for the people? There's a lot of things. If I want to become a politician, I know my way to go to become a politician. None of your business. Okay? For now, that is not the agenda. The agenda is to make things in a proper way. That is the main agenda. The entire system is screwed up because of y'all. We have to bring back the entire system. பிச்சை கேட்காதீங்க அரசாங்கத்திட்ட போயிட்டு, உரிமையை கேளுங்க. நம்மள பிச்சைக்காரனா ஆக்காதீங்க. இந்த நாட்டுல பட்ஜெட் அப்போ போயிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமலநாதன் போயிட்டு can you give more allocation for the Indians? Why? Fight that in the parliament. Ask that in the parliament. நீ ஏன் இவ்வளவு கொடுக்கறன்னு கேட்க வேண்டியதானே? பார்லிமெண்ட்ல சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமலநாதன் விட்டுட்டு போயிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு அலோகேஷன் இன்னும் கொடுன்னு சொல்றது வாட் லாஜிக்? ஏன் போய் கெஞ்சுறீங்க? கெஞ்சுற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க. நம்ம சமுதாயம் நம்மளுக்கு என்னாச்சும் வேணும்னா போய் கெஞ்சினாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. You all want to know MICயோட முன்னேற்றம் என்னன்னு? இதுதான் MICயோட என்ன முன்னேற்றம். கெஞ்சினா தான் கிடைக்கும். கெஞ்சி 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 பழக்கமாயி குனிஞ்சு 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 பழக்கமாயி உங்க வீரம் எல்லாம் இந்த நெஞ்ச தூக்கி நிமித்துறது நம்மளோட தோளுக்கிட்ட மட்டும்தான். மற்றவங்களை பார்த்தா குனிஞ்சு நிக்கிறது தான் உங்க வேலை. தேங்க்ஸ் கைஸ். ஷேர் பண்ணுங்க. கீப் திஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டம் வச்சுக்குங்க. லெட்ஸ் மேக் ஷுவர் திங்ஸ் ஹேப்பன் இன் தி ப்ராப்பர் வே. We can change things. மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்யலான்னு இதுல நிரூபிச்சு காட்டுவோம் இவங்க கிட்ட. சரிங்களா? Thank you guys.